இந்த கதையில வந்து அந்த கதாபாத்திரம் வந்து நாங்க இஸ்லாமியர எழுதவே இல்ல மொத. இந்து பையனா தான் எழுதுனோம். அவனுக்கு எந்த சாதி அடையாளமே இருந்துச்சு. ஏன்னா, அவன் சொன்னது என்கிட்ட அப்படிதான் சொன்னான். நாங்க வந்து திருவண்ணாமல ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊர் சார்ந்து வராங்க. அங்க வீட்ல வேலை செஞ்சு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அம்மாவும் பையனும் சேர்ந்து வீட்ல வேலை செய்றாங்க. அங்க தான் ஒரு லவ் வருது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அம்மாவ அடிக்கிறாரு. அப்படித்தான் அந்த பையன் சொன்னது. ம். இஸ்லாமியரா மாத்தலாம் அப்படிங்கிறது வந்து கதை நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே, தொடர்ச்சியா இங்க வந்து இப்போ ஒரு சமூக சூழல்ல இங்க ஒரு இன்னைக்கு என்னது ஒடுக்கப்பட்ட சமூகத்த விட ஒரு மோசமான இடத்துல வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மாறி போயிட்டு இருக்கிறனால, அவங்கள பத்தின நல்ல நல்ல கதைகள் வைக்கலாம். அவங்கள பத்தின நல்ல கேரக்டர் வைக்கலாம்ன்னு சொல்லி நான் டானாகாரன்லயும் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த இதில உடன்பாடு இருந்துச்சு. அப்ப என்கூட இருந்த ஜோதிங்கிறவர் வந்து, "ஏன் இஸ்லாமியர் அந்த பையன வைக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி பேசினப்ப, எனக்கும் சுரேஷ் சாருக்கும் பயங்கர "கண்டிப்பா பண்ணலாமே, நல்லா பண்ணலாமே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டா ஒரு காலையில நேரத்தில கதை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்த நாங்க வந்து இஸ்லாமியரா மாத்தி ம்.